கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே நாம் ஒவ்வொருவரையும் தேற்றக்கூடிய ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். இந்த நாளில் கூட நீங்கள் பல பிரச்சனைகளோடு கூட இங்கே அமர்ந்திருக்கலாம். என் பிரச்சனைகளுக்கு இந்த ஒரு விடுதலை கிடைக்காதா என்று ஒரு ஏக்கத்தோடு வந்திருக்கலாம். ஆயால் தன் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்றால், தேவனிடத்தில் நீங்கள் விசுவாசம் வைக்கும்போது, அவரை நீங்கள் நம்பும்போது, அவர் இந்த காரியத்தை எனக்கு செய்வார் என்று நீங்கள் ஆழ்ந்த நம்பிக்கையோடு இருக்கும்போது, தேவன் உங்களை கைவிடவே மாட்டார், நானும் உங்களை கைவிட மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று ஆண்டவர் சொல்கிறார் என்றால், அநேக நேரங்களில் இருதயத்தில் ஏதோ ஒரு காரியத்தை நினைத்து நீங்கள் வேதனைப்படுவது உண்டு, கலங்குவது உண்டு. அந்த கலக்கத்தில் ஒரு பயம் இருக்கும், அந்த கலக்கத்தில் ஒரு கவலை இருக்கும், அந்த கலக்கத்தில் ஒரு நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கை இருக்கும். ஆயிரத்தின் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொல்லுகிறார். சில நேரம் உங்கள் இருதயம் கலங்கும் போது உங்கள் இருதயத்தில் காணப்படுகின்ற சந்தோஷம் போய்விடும், சமாதானம் போய்விடும், மிக ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு காணப்படும். அப்படிப்பட்டவர்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொல்லுகிறார். வேதத்தில் சங்கீதக்காரனாகிய தாவீதை நாம் பார்க்கும்போது, அவர் ஒரு முறை ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது சிங்கமும் கரடியும் எதிர்த்து வந்தது. அதை எதிர்த்து அவன் தாவீது அந்த சிங்கத்தையும் கரடியும் கொன்று போட்டான். இன்னொரு முறை கோலியாத் என்ற அரக்கன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக வரும்போது அவனை எதிர்த்து நின்று அவனை கொண்டு போட்டான். அப்படி ஒரு பலசாலியான தாவீதுக்கே ஒரு கலக்கம் வந்தது. 42வது சங்கீதம் 5வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம். ஆனால், என் ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய், கர்த்தரை நோக்கி காத்திரு என்று அவனுக்குள்ள ஒரு கலக்கம். ஒரு பெரிய வீரன் தான், ஒரு பெரிய பலசாலி தான், ஆனாலும் அவனுக்குள் ஒரு கலக்கம் இருந்தது. இந்த நாளில் கூட நீங்கள் ஒருவேளை பெரிய ஒரு ஆஃபீஸராக இருக்கலாம், ஒரு பெரிய உத்தியோகத்தில் இருக்கலாம், பெரிய ஐஸ்வரனாக காணப்படலாம், வித்தியாசப்பட்ட நிலை ஆண்டவர் உயர்த்தி வைத்திருக்கலாம். ஆனால் உங்கள் இருதயத்தில் ஏதோ ஒரு கலக்கம் உங்களுக்கு இருக்கிறது. ஆயத்தன் ஆண்டவர் இந்த நாளிலே ஒரு அருமையான வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொல்லுகிறார். ஒவ்வொருடைய இருதயத்திலும் வித்தியாசப்பட்டமான கலக்கங்கள் உண்டு. சிலருடைய இருதயத்தில் கவலை ரொம்ப அதிகமாக இருக்கும், வெளியே சொல்ல முடியாது. இருதயத்திலே அவங்க அழுது கொண்டே இருப்பார்கள், ஆனால் வெளியே அவங்க சிரித்து கொண்டு இருப்பார்கள். அப்படி அவங்க வெளியில சிரித்து கொண்டிருந்தாலும் இருதயத்தில் ஏதோ ஒரு காரியத்தை நினைச்சு கலக்கும். அவங்க இருதயத்தில் ஏதோ ஒரு காரியத்தை நினைத்து அவங்களுக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்கும். இந்த காரியம் நடந்து விடாதுன்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடு அவங்க இருக்கலாம், ஒரு எதிர்பார்ப்பை பார்த்து கொண்டு அவங்க இருக்கலாம். ஒரு ஆறுதலை தேடி அங்கும் இங்கும் அவர்கள் ஓடிக்கொண்டு இருப்பார்கள். அப்படிப்பட்டவருடைய பார்த்த ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சில நேரங்கள் ஏதோ ஒரு காரியம் நடக்க போகிற சம்பவத்தை குறித்து நீங்க கலங்கி போய் இருக்கலாம். இந்த சம்பவம் நன்மையாக முடியுமா இல்லைன்னா தீமையாக முடியுமா என்று, ஒருவேளை இந்த பிரச்சனைகளுக்கு இப்படிப்பட்ட முடிவு வரும் என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை ஏக்கத்தோடு ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு கலங்கி போய் நிற்கலாம். அப்படிப்பட்ட உங்களை பார்த்து சொல்கிறார், நீங்க கலங்க வேண்டாம், என்னிடத்துல விசுவாசமாக இருங்கள், நான் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை நான் செய்வேன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார். சில நேரங்களில் உங்களுக்கு யாராவது ஒருத்தர் தீமை செஞ்சிருப்பாங்க, நீங்கள் அவங்களை நினச்சி பயப்படுவீங்க. ஒருவேளை இன்னும் நம்மளுக்கு தீமை செஞ்சிருவாங்களோ என்று ஒரு பயம் இருக்கும். அந்த பயம் உங்களுக்கு வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சிலருக்கு தங்கள் பிள்ளைகளை குறித்த கவலை இருக்கும், சிலருக்கு தன் கணவன்மாரை குறித்த கவலை இருக்கும், சிலருக்கு தன் மனைவிமாரை குறித்த கவலை இருக்கும். இப்படி ஒவ்வொரு காரியத்தை நினைத்து ஒவ்வொரு பலதரப்பட்ட கவலையில் நீங்கள் இங்கே வந்து அமர்ந்திருக்கலாம். சிலருக்கு ஏதோ ஒரு வியாதி வந்திருக்கும், அந்த வியாதி நினச்சி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். இந்த வியாதி எப்படிப்பட்ட வியாதியோ, டாக்டருக்கு சுகமாக்க முடியலன்னு சொல்லிட்டாங்களே,
இந்த வியாதியில் நான் படுக்கையில் விழுந்துருவானா, இந்த வியாதியில் மறைத்து விடுவானா, இந்த வியாதியில் நான் வெட்கப்பட்டு போயிடுவானா, நான் படுத்த படுக்கை ஆயிடுவான சொல்லி பலவிதமாக நீங்க இருதயத்துல யோசித்து யோசித்து நீங்க கலங்கி கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம், தேவனிடத்தில் விசுவாசமா இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமா இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சில நேரம் குடும்பத்துல ஏதாவது எதிர்பாராத விதமாக ஒரு விபத்து நேரிட்டு இருக்கலாம். அந்த விபத்து நிமித்தமாக அந்த மகனுக்கோ மகளுக்கோ ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை போய்கொண்டிருப்பார்கள். குடும்பமே கலங்கி போயிருக்கலாம். என்ன ஆகுமோ, ஜீவனுக்கு ஏதோ ஆபத்து வந்துருமோ, உயிர் பிழைப்பான்னு சொல்லி பல விதமான கவலைகளோடு நீங்க காணப்படலாம். சிலருக்கு வாழ்க்கையில தடைகளை நினைத்து நீங்கள் கவலை பண்ணலாம். என் பிள்ளைகளுக்கு இன்னும் திருமணமாகவில்லையே, என் பையனுடைய படிப்பு என்ன ஆகிறது, இப்படி சொல்லி பல காரியங்களை குறித்து பிள்ளைகளை குறித்து நீங்க கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆகையால் தான் ஆண்டவர் சொல்கிறார், எதுக்குமே நீங்க கவலைப்பட வேண்டாம், உங்கள் பாரத்தை எல்லாம் உங்கள் கலக்கங்கள் எல்லாம் என் மீது வைத்து விடுங்க என்று அவர் சொல்லுகிறார். சங்கீதம் 55 சங்கீதம் 22 வசனத்தை நாம் வாசித்து பார்ப்பேனால் கர்த்தர் சொல்லுகிறார், அவர் மேல் பாரத்தை வைக்க வேண்டும் என்று சொல்கிறார். அப்போது அவர் உங்களை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் அவர் தள்ளாட மாட்டார். எப்பொழுதும் நாம் தேவ சமூகத்துக்கு வருகிறோமோ, நம்முடைய பாரங்களை அவர் மேல் இறக்கி வைக்கிறோமோ, அவர் நம்ம கூடவே இருந்து நமக்கு அற்புதம் செய்வார். சில நேரம் நம்ம என்ன செய்யறோம், நம்முடைய பாரங்களை தெய்வ சமூகத்தில் இறக்கி வச்சுட்டு திரும்பவும் நம்ம அதை நினைச்சே நம்ம கவலைப்பட ஆரம்பிக்கிறோம். ஆண்டவர் கண்டிப்பா செய்வார்ன்றதை நாம் விசுவாசிக்காதபடிக்கு அதையே நினைச்சு கவலைப்பட்டு அநேகர் வியாதி படுக்கையில விழுந்துறாங்க. அநேகர் அந்த நினைச்சு பலவீனம் அடைகிறாங்க. ஆனா ஒண்ணு மாட்டு நம்ம நினைக்க வேண்டும், கர்த்தர் எப்போது நம்மை மறக்காதபடிக்கு நம்மை அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். எல்லாத்தையும் அவர் கவனித்து கொண்டேதான் இருப்பார். அவருக்கு மறைவானது ஒன்றுமே கிடையாது. நீங்க எந்த பாதையில நீங்க போய் கொண்டிருக்கீங்க, யார் உங்களை துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், யார் உங்களுக்கு விரோதமாக மந்திரம் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க, யார் உங்களுக்கு விரோதமாக தீமை செய்து நிற்கிறாங்க, யார் உங்களுக்கு விரோதமாக வீணான காரியங்களை பேசிக் கொண்டிருக்கிறார்கள், உங்களுக்கு விரோதமாக யார் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், இன்னும் உங்களுக்கு விரோதமாக யார் யாரால் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள், எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து கொண்டே தான் இருக்கிறார். நாம் பார்த்து கொண்டிருக்க ஆண்டவர் ஒரு நாள் உங்களை அவர் கைவிட மாட்டார். ஆகையால் அவர் சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம், என்னிடத்தில் நீங்க விசுவாசமா இருங்க. உங்களுக்கு யாரு தீமை செஞ்சாலும் அங்க ஒண்ணு இல்லாம போயிருவாங்க. நீங்க அதை நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டாம். உங்களை விடுவித்து உங்களை சமாதானத்தோடு இந்த இடத்துல அனுப்புகிற தேவனாகிய கர்த்தர் நான் என்று கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தை கொடுக்கின்றார். வேதத்திலே கலங்கின உள்ளத்தோடு இருந்த ஒரு பெண்மணியை குறித்து நாம் வாசிக்க போறோம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10வது வசனமும் 11வது வசனமும் வாசிக்க கேட்போம். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமியை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்திரளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரங்கன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். இந்த ஜெபம் அன்னாள் என்ற பெண்மணியை ஏறெடுக்கிறாள். அன்னாளுக்கு அவருடைய கணவன் பெயர் எல்கானா. எல்கானாவுக்கு 2 மனைவிகள் உண்டு. ஒன்று பெனினாள், என்றொன்று அன்னாள். பெனினாளுக்கு அநேக பிள்ளைகள் இருந்தார்கள். ஆனால் அன்னாளுக்கு குழந்தைகள் கிடையாது. அவளுக்கு குழந்தை இல்லாதபடியினால அவளுடைய சக்களத்தையாக பெனினாள் எப்போதும் அவளை குத்தி குத்தி பேசி கொண்டிருப்பாள். அவள் மனமடிவாக்குவாள். அவள் வேதனைப்படும்படியாக அவள் பேசிக்கொண்டே இருப்பாள். ஒவ்வொரு நாளும் தனக்கு குழந்தைகள் இருப்பதனால தன்னை மேன்மைப்படுத்தி அவளை தாழ்வாக நினைத்து அவளை தாழ்மைப்படும்படியாக பேசுவாள். இதையெல்லாம் கேட்கும்போது அன்னாளுடைய இருதயம் நொறுங்கி போனது. அவளுடைய இருதயம் உடைக்கப்பட்டது, வேதனைப்பட்டது. அவளுடைய கணவனாக எல்கானாவோ அவள் மீது அதிகமாக அன்பு வைத்திருந்தான். அவளை அதிகமாக நேசிக்கவன் தான். 10 குமாரரை பார்க்கிறோம் எனக்கு பெரியமில்லவா என்று சொல்லி சொன்னவன் தான். அவ்வளவு அருமையான ஒரு கணவன் தான் கொடுத்திருக்கிறாரு. ஆனாலும் அந்த ஆறுதல் அவளுக்கு ஆறுதலாகவே தெரியவில்லை. அவளுடைய சக்களித்து பேசின வார்த்தைகள் தான் அவள் இருதயத்தை வேதனைப்படுத்தி கொண்டே இருந்தது. இந்த காரியங்கள் அவளை தேவ சமூகத்துக்கு, தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு போக வைத்தது. அவள் நேராக தன்னுடைய கண்ணீரோடு அவள் செவிக்கும்படியாக தேவ சமூகத்துக்கு ஓடுறா. தேவனுடைய ஆலயத்தில் போய் முழங்க
முழங்கால் படிட்டு தன்னுடைய கவலையெல்லாம் தெய்வ சமூகத்தில் அவள் கொட்டுறா, அழுகிறா, பயங்கரமா அழுகிறா, தன் இருதயத்துல வேதையெல்லாம் தெய்வ சமூகத்தில் ஊத்துறா. ஆண்டவரே என்று சொல்லி 3 விதமான ஜெபத்தை அவள் ஏறெடுக்கிறாள். முதலாவது அவள் ஜெபித்த ஜெபம், ஆண்டவரே என்னுடைய சிறுமை நீங்க கண்ணோக்கி பாருங்கப்பான்றா. 2வது அவள் ஜெபிக்கிறா, ஆண்டவரே மறவாமல் நினைத்தருங்கப்பான்னு சொல்லி ஜெபிக்கிறா. 3வது அவள் ஜெபிக்கிறாள், எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தாள் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறாள். இந்த 3 காரியத்தை தேவனுடைய சன்னிதானத்தில் வைக்கிறாள். முதலாவது அவள் ஜெபிக்கிறாள், ஆண்டவரே என்னுடைய சிறுமையை கண்ணோக்கி பாருங்கப்பா, என்னுடைய சக்களத்தை என்னை கொடுமைப்படுத்துகிறாளே, வார்த்தையால் என்னை குத்துகிறாளே, ஆண்டவரே அதை நீங்க பாருங்கப்பா, என்னை ரொம்ப சிறுமைப்படுத்துகிறாளே, அதை ஒரு வருஷம் நீங்க கண்ணோக்கி பார்க்க மாட்டீங்களா ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்தில் அவள் கொட்டுறா. என்னுடைய குடும்பத்துல நான் அவமான சின்னமாக நான் காணப்படுகிறேனே ஆண்டவரே, ஒரே விஷயம் என்னை பாருங்கப்பா, என் இருதயம் நொறுக்கப்படுதே, என் இருதயம் உடைக்கப்படுதே, எனக்கு குழந்தையே இருக்காத ஆண்டவரே, எனக்கு குழந்தையே பிறக்காத ஆண்டவரே, இன்று பல காரியங்களை சொல்லி சொல்லி தேவ சமூகத்துல ஆண்டவரே என்னுடைய சிறுமை நீங்க கண்ணோக்கி பாருங்கப்பா, நான் எவ்வளவு வேதனைப்பட இருதயத்துல கண்ணோக்கி பா என்று சொல்லி தெய்வ சமூகத்தில் அவளுக்கு எஞ்சி ஜெபிக்கிறா. 2வது என்ன ஜெபிக்கிறான், ஆண்டவரே மறவாமல் நினைத்தருளும் என்று ஜெபிக்கிறார். என்னை நினைத்தரும் என்று ஜெபிக்கல, என்னை மறவாமல் நினைத்தரும் என்று ஜெபிக்கிறேன். அப்படின்னு ஆண்டவரே நான் போற பாதை உமக்கு தெரியுமே, என்னை மறந்துடாதீங்க சப்பா, நான் என்ன மனவேதனையை படுகிறேன்னு உமக்கு தெரியுமே, என்னை மறந்துடாதீங்க இசப்பா, நான் மனக்கலக்கத்தோடு இருக்கிறேனே, என் கலக்கத்தை நீங்க பார்த்துருங்க இசப்பா, எனக்கு ஒரு விடுதலை நீங்க கொடுக்க மாட்டீங்களா, என்னை நீங்க மறந்துடாதீங்க இசப்பான்னு சொல்லி தேவ சமூகத்தில் கண்ணீரோடு அவள் ஜெபிக்கிறான். ஆண்டவரே எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை நீங்க கொடுங்க ஆண்டவரே, நான் வெட்கப்பட்டு போகக்கூடாது ஆண்டவரே, இப்பொழுது நான் வெட்கப்பட்ட ஒரு சூழ்நிலையை நான் காணப்படுகிறேனே ஆண்டவரே, என்னை கண்ணோக்கி பாருங்க, என்னை மறவாம நினைச்சலுங்க ஆண்டவரே, என்னுடைய வெட்கத்தை நீங்க நீக்கி போடுங்க ஆண்டவரே, நான் தலை நிமிர்ந்து நிற்கணுமே, அந்த என் சக்களத்தை எனக்கு எவ்வளவு துன்பப்படுத்துகிறாளே, என்னை சுற்றியுள்ளவங்க என்னை கேவலமாக பார்க்குறாங்களே, ஒரே ருசி நினைத்தரணும் ஈசப்பான்னு சொல்லி தெய்வ சமூகத்தில் மன்றாடி ஜெபிக்கிறான். ஆண்டவரே என்னை மறவாமல் நினைத்தலும் ஜெபிக்கிறான். 3வதாக ஜெபிக்கிறான், ஆண்டவரே எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாள், ஆண்டவரே எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் நான் உமக்காக நான் அதை ஒப்புக் கொடுப்பேன் ஆண்டவரேன்னு சொல்லி தெய்வ சமூகத்தில் கண்ணீரோடு அவள் ஜெபிக்கிறாள். இந்த 3 விதமான ஜெபத்தை அவள் கண்ணீரோடு ஜெபிக்கிறாள். தன் இருதயத்தை தேவ சமூகத்தில் ஊற்றி ஜெபிக்கிறாள். அவள் ஜெபித்த பின்பு அவளுக்குள்ள ஒரு சமாதானம் வந்தது. அப்பொழுது அந்த ஆலயத்தின் வாசத்துல உட்கார்ந்திருந்த அந்த ஏலி அவனை பார்த்து சொல்றா, நீ ஜெபித்த ஜெபம் கேட்கப்பட்டது, ஆண்டவர் விண்ணப்பத்துக்கு பதில் கொடுப்பார் அப்படி சொல்லி அந்த ஏலி என்று ஆசாரியன் சொல்லும்போது அவளுக்கு ஒரு சந்தோஷம் வந்தது. நான் இவ்வளோ நேரம் நான் ஜெபித்த ஜெபத்துக்கு ஆண்டவர் கண்டிப்பாக எனக்கு பதில் கொடுத்துட்டான்னு சொல்லி அவளுக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்தது. அவள் ஆண்டவரை விசுவாசிக்க ஆரம்பித்தாள். ஆண்டவர் இனி நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன் ஆண்டவரே, இனி நான் எந்த இடத்துல தலை குனிஞ்சு நின்னனோ அந்த இடத்துல நீர் என் தலையை உயர்த்த போறீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு இருதயத்தில் நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கிறாள். நன்றி சொல்லிக்கொண்டே இருந்து இனி நான் துக்கமுகமா இருக்க போவதில்லை, இனி நான் எப்போதும் சந்தோஷமா இருப்பேன், ஏன்னா என் ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்து விட்டார் என்று சொல்லி சந்தோஷத்தோடு இவ்வளோ நாளும் பட்ட துக்கத்துக்கு பதிலாக அவளுக்கு ஒரு சந்தோஷம் வந்தது. அவள் துக்கமுகமாக இருக்கும்போது சாப்பிட மாட்டா, அழுது கொண்டே தான் இருப்பா. ஆனா இப்போ அவளுடைய முகத்துல ஒரு சந்தோஷத்தை பார்க்க முடிந்தது. என் கருமையானவர்களே, அன்னாளுடைய கண்ணீரின் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். அவளுடைய சிறுமியை கண்ணோக்கி பார்த்தார். அவளை மறவாமல் நினைத்தருளினார். அவளுக்கு ஒரு அருமையான ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். அவளுடைய துக்கம் சந்தோஷமாக மாறியது. சங்கீதம் 126வது சங்கீதம் 5வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். கண்ணீரோடு அவள் விதைத்தான். ஆண்டவர் அவளுக்கு நல்ல ஆண் குழந்தை கொடுத்தார். அந்த குழந்தைதான் எதிர்காலத்து தீர்க்க தரிசியாக அவன் விளங்கினான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய ஒளிமயமான ஒரு மகனாக அவன் மாறினார். அது மாத்திரமல்ல, அன்னாளுக்கு ஆண்டவர் இன்னும் 5 குழந்தைகளை பெற்றெடுக்கும்படியாக அவர் கிருபை செய்தார். அன்னாளுடைய கண்ணீரின் வாழ்க்கை மாற்றப்பட்டது. இன்றைக்கு கூட ஒரு சிலருடைய வாழ்க்கையில குழந்தை இல்லையே என்று சொல்லி நீங்க இந்த இடத்துல வந்திருக்கலாம். இங்கு சென்றால் கர்த்தர் எனக்கு எப்படியாவது ஒரு அற்புதம் செய்வார்.
அநேகரால் நீங்கள் ஒருவேளை வேதனைக்குள்ளாக நீங்க போயிருக்கலாம். அநேகர் உங்களை பரிகாசம் பண்ணியிருக்கலாம், உங்களை குத்தி பேசியிருக்கலாம். அன்னாலை போல நீங்கள் வேதனையின் பாதையில நீங்க கடந்து சென்று கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த நாளிலே கர்த்தர் கண்டிப்பாக ஒரு அற்புதத்தை செய்துதான் அனுப்புவார். அவர் ஜெபித்தால், ஆண்டவரே என் சிறுமையை கண்ணோக்கி பாரும் என்று. அதே போல அப்படிப்பட்ட சூழ்நிலை உள்ள ஒவ்வொருவரும், ஆண்டவரே என்னுடைய சிறுமை நீங்க கண்ணோக்கி பாருங்க, ஆண்டவரே என்னை நீங்க மறவாமல் நினைத்தருங்க, ஆண்டவரே ஆண்டவர் எனக்கு ஒரு குழந்தை செல்வத்தை கொடுங்கப்பான்னு சொல்லி நீங்க தேவ சமூகத்துல அழுது கண்ணீரோடு ஜெபிக்கும் போது, விசுவாசிக்கும் போது, இந்த நாளிலும் கூட யார் யாருக்கு குழந்தை இல்லாமல் இருக்கிறீங்களோ உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதத்தை கண்டிப்பாக செய்வார். அவர் தான் சொல்லியிருக்கிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமா இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமா இருங்கள் என்றார். அப்படி என்றால் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும்படியாகத்தான் இந்த இடத்தில் ஆண்டவர் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். இங்கு அழைத்து வந்து அவருடைய நோக்கம் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் கர்த்தர் கண்டிப்பாக நிறைவேற்றி தான் அனுப்புவார். அது மாத்திரமல்ல, இது தவிர இன்னும் பல பிரச்சனைகள்ல உங்கள் வாழ்க்கையில காணப்படலாம், பல பாடுகளின் மத்தியில் நீங்கள் கடந்து சென்றலாம். அப்படிப்பட்ட சூழல் உள்ளவரை பார்த்துதான் ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொல்லுகிறார். அடுத்தபடியாக வேதத்திலே யோசபாத் என்ற ஒரு ராஜா இருந்தார். அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய கலக்கத்தின் மத்தியில் அவர் கடந்து சென்றார். ஆண்டவர் எப்படி அவர் கலக்கத்தை நீக்கினார் என்பதை நாம் பார்ப்போம். 2 நாளாகமும் 20வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்து இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலனில்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையை நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்குது ஆண்டவரே, எங்களுக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல ஆண்டவரேன்னு சொல்லி யோசபாத் ரொம்ப பாரத்தோடு வேதனையோடு ஒரு கலங்கின உள்ளத்தோடு ஜெபிக்கிறார். ஏன் அவர் அப்படி ஜெபிக்கிறார் என்றால், 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 1வது வசனமும் 2வது வசனமும் வாசிக்க கேட்போம். இதற்கு பின்பு மோவா புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோடு அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவிலிருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கேதியாகிய ஆசாசோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். யோசபாத்துக்கு விரோதமாக திடீரென்று ஒரு பெரிய படை யுத்தத்திற்கு வந்து விட்டார்கள். இது எதிர்பாராத ஒரு யுத்தமாக இருந்தது. திடீரென்று வந்தபடியால் யோசபாத்துக்கு என்ன செய்யணும் தெரியல. ஆனா எதிர்த்து வந்தவர்களோ பெரிய பலசாலிகளாக யுத்த வீரர்களாக காணப்பட்டார்கள். அதிகமான படைபலம் அவர்களுக்கு இருந்தது. ஆனால் யோசபாத்துக்கு இப்பொழுது எந்த படைபலமும் இல்லை, ஆள் பலமும் கிடையாது. அதனால் அவனுக்கு என்ன செய்ய தெரியாம கலங்கி போய் அவன் காணப்பட்டான். அவன் தன்னுடைய இயலாமையை உணர ஆரம்பிச்சான். ஆண்டவரே, திடீர்னு இப்படி வந்துட்டாங்களே, நான் என்ன செய்ய முடியும் ஆண்டவரே? என்னுடைய ராஜாங்கம் எனக்கு இருக்குமா, அல்லது என்னை விட்டு ராஜாங்கம் போய் விடுமா ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கலங்கி போய் நிற்கிறான். ஆண்டவரே, யுத்தத்துல நான் மறித்து விடுவேனா அல்லது நான் உயிர் பிழைப்பான் ஆண்டவரே? ஏன்னா எனக்கு எந்த ஆள் பலமும் கிடையாது, எனக்கு எந்த படைபலமும் கிடையாது ஆண்டவரே. இந்த நேரத்தில் எங்களுக்கு நாங்கள் உண்மைதான் நாங்கள் நோக்கி இருக்கிறோம் ஆண்டவரே. என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம தேவ சமூகத்துல அவன் கண்ணீரோடு அவன் ஜெபிக்கிறான். 2 நாளாகவும் 20வது அதிகாரம் 3வது வசனமும் 4வது வசனமும் 13வது வசனமும் நாம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேடி கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். யூதா கோத்திரத்தார் அனைவரும், அவர்கள் குழந்தைகளும், அவர்கள் பெண் ஜாதிகளும், அவர்கள் குமாரரும் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். இந்த வசனத்துல நாம் பார்க்கிறோம், அவன் யூதாவெங்கும் முதலாவது ஜெபம் பண்ணும்படியாக ஒரு உபவாச ஜெபத்தை அவன் எடுக்கிறான். தான் மட்டும் அதை ஜெபிக்கல, எல்லாத்தையும் கூட்டுறான். யூதாவில் அத்தனை வரையும் கூட்டுறான். 13வது வசனத்துல வாசித்து பார்ப்பீங்கன்னால்,
அந்த குடும்பத்தில் குடும்பமாக ஓடி வராங்க. கணவன், மனைவி, பிள்ளைகள் எல்லாரும் ஓடி வந்து தங்களுக்கு சகாயம் வேணும்னு சொல்லி தேவ சமூகத்தில் உபவாசித்து அவங்க ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஜெபிக்க ஜெபிக்க தேவன் அந்த ஜெபத்தை கேட்டார். அந்த நேரம் அந்த கூட்டத்தில் தேவனுடைய ஆவியானவர் அங்கு ஒருவர் மீது ஆண்டவர் இறங்கி அவர் பேச ஆரம்பித்தார். அவர் பேசும்போது என்ன சொல்கிறார் என்றால், ஆண்டவரே, நீங்கள் இந்த பெரிய படைபலத்தை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம். இந்த யுத்தம் என்னுடையது. நான் இந்த யுத்தத்தை நான் செய்ய போகிறேன். நீங்க இதை குறித்து கவலைப்பட வேண்டாம் சொல்லி ஆவியானவர் அங்கிருந்து ஒரு நபர் மூலமாக பேச ஆரம்பித்தார். அப்படி அவர்களுக்குள்ள ஒரு தைரியம் வந்தது. அப்ப இவ்வளவு பெரிய படைபலம் வருது, இவ்வளவு பெரிய ஆட்கள் ஓடி வராங்க, ராணுவ வீரர்கள் வராங்க. ஆனா ஆண்டவர் எங்களுக்காக அவர் யுத்தம் செய்ய போயின்னு சொல்லி அதை நம்புறாங்க, அதை விசுவாசிக்கிறாங்க. அதை விசுவாசித்து என்ன செய்யறாங்கன்னா 17வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்றான். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், நீங்க இதை குறித்து கவலைப்பட வேண்டாம், இந்த யுத்தத்துல ஜெயம் உங்களுக்கு தான் சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறாரு. 22வது வசனத்தை நான் வாசித்து பார்ப்பேன். ஏனால் யோசபாத்தும் கூட்டத்தர் எல்லாரும் ஆண்டவரை துதிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன் துதிக்க ஆரம்பிக்கிறான்னா, அவங்களுக்குள்ள விசுவாசம் வந்துருச்சு. ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் உங்களோடு கூட இருக்கேன்னு சொல்லிட்டாரு. நீங்க யுத்தத்துக்குன்னு நீங்க கலங்க வேண்டாம், நீங்க பயப்பட வேண்டாம்னு சொல்லிட்டாரு. அதனால தேவ சமூகத்தை துதிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ஆண்டவரே, எனக்கு வெற்றி தர போறீங்களே ஆண்டவரே, அதற்காக உங்களுக்கு நன்றி என்று சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவங்க துதிக்க 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 ஆண்டவர் இறங்கி விட்டார். எந்த கும்பல் பரிசாக இருந்தவங்க அவங்களுக்குள்ளே ஒருவருக்கொருவர் வெட்டுண்டு விழும்படியாக கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்தார். 24வது வசனத்தை வாசிக்க கேட்போம். யூதா மனுஷர் வனாந்திரத்தில் உள்ள சாம கூட்டண்டையிலே வந்து அந்த ஏராளமான கூட்டம் இருக்கும் திக்கை நோக்குகிற போது இதோ அவர்கள் தரையில விழுந்து கிடக்கிற பிரேதங்களாக கண்டார்கள். ஒருவரும் தப்பவில்லை. அப்படி என்றால் ஆண்டவர் எவ்வளவு அழகாய் அவர்களுக்கு இடைப்பட்டார். அவர்கள் எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். ஒருத்தர் கூட தப்பாதபடியே அவர்கள் அருகிலேயே கர்த்தர் நின்று அவர்களுக்காக யுத்தம் பண்ணினார். 27வது வசனம். பின்பு கர்த்தர் அவர்கள் சத்துருக்கள் பேரில் களி கூற செய்தபடியால் யூதா மனுஷர் யாவரும் எருசலேம் ஜனங்களும் அவர்களுக்கு முன்னாலே யோசபாத்தும் மகிழ்ச்சியோடு எருசலேமுக்கு திரும்பினார்கள். மகிழ்ச்சியோடு திரும்பினாள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்படி என்றால் எவ்வளவு சந்தோஷம் இருந்திருக்கும். எனக்கு அருமையான இந்த நாளில் கூட ஏதோ ஒரு பிரச்சனை நிமித்தமாக இந்த பிரச்சனை எப்படி சமாளிக்க போறேன் என்று சொல்லி நீங்க ஒரு கலங்கி போய் இருக்கலாம். உங்களை பிள்ளைகளை குறித்து நீங்க கலங்கி போய் இருக்கலாம். ஒரு சில இந்த பாடுகள் இருக்குது, எனக்கு இந்த பாடுகள் தான் எப்படி நான் விடுவிக்க போறேன் அப்படின்னு சொல்லி கலங்கி போய் நிற்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, உங்களோடு நான் இருக்கிறேன், நீங்க எதை குறித்து நீங்க பயப்பட வேண்டாம், நீங்க எதை குறித்து கலங்க வேண்டாம், என்னிடத்துல விசுவாசமா என்று சொல்லுகிறார். அப்படின்னு நாம் செய்ய வேண்டிய காரியம், எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் ஆண்டவரே, இந்த காரியத்தை நீங்க முற்றிலுமாக பொறுப்படுத்திக் கொள்ள போறீங்க, நீங்க செய்து முடிக்க போறீங்க, எனக்குள்ள ஒரு வெற்றியை கொடுக்க போறீங்க சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நாம் ஜெபிக்க 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 பிசாசு நடுங்க ஆரம்பிப்பான். நாம் ஆண்டவரை துதிக்கும் போது மாத்திரம் பிசாசு நடுங்குவான். எந்த அளவுக்கு நம்முடைய ஜெபத்தில் அதிகமாக துதி இருக்குதோ அந்த துதியில ஆண்டவர் நம்மளுக்காக கிரியை செய்வார். பிசாசு வெட்கப்பட்டு அவன் ஓடிப்பான். யோசபா செய்தது போல கூடியதாக ஒரு பிரச்சனை குடும்பத்தில் வரும்போது குடும்பமாக கூடி தெய்வ சமூகத்தில் நம்ம ஜெபித்தோம்னா கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய அற்பத்தை அவர் செய்வார். ஏனென்றால் அந்த குடும்பமாக ஜெபிக்கும் போது ஒரு மனப்பாட்டின் ஆவி இருக்கும். கண்ணீரோடு நம்ம ஜெபிக்க முடியும். ஓப்பனாக ஒவ்வொரு காலத்தை நம்ம சொல்லி ஜெபிக்க முடியும். அப்படி நீங்க ஜெபிச்சோம்னா உங்களோட ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய வல்லமையில் அவனாக இருக்கிறார். ஒரு அருமையான ஒரு கிறிஸ்தவ குடும்பம் இருந்தார்கள். அந்த குடும்பத்தில் உள்ள தலைவருக்கு வேலையிலிருந்து அவர் ஓய்வு பெற்று விட்டார். ஒரு ஏழை குடும்பம் தான். 2 பிள்ளைகள் அவங்களுக்கு இருந்தாங்க. ஒரு முறை அவங்க வீட்டில் எதிர்பாராத விதமாக ஒரு பகல் வேலை ரவுடி ஒருவன் நுழைந்து விட்டான். நுழைந்து அந்த குடும்பத்தில் உள்ள அவர்கள் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச ஒரு சில விலையுந்த பொருட்களை அவன் திருடி கொண்டு போய்விட்டான். இந்த குடும்பத்துக்கு என்ன செய்வதுன்னு தெரியவில்லை. இயேசுடைய பிள்ளைகள்லாம் தெய்வ சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகள் தான். என்ன தெய்வ சமூகத்தை அதிகமாக கதறி ஜெபித்தார்கள். அப்படி ஜெபித்தோடு திருடன் அகப்பட்டு இவர்கள் எதை குறித்து ஜெபித்த அத்தனை பொருட்களும் இவர்களுக்கு திரும்பி வந்து விட்டது. ஆனால் அவனும் சிறையில் அடைக்கப்பட்டான்.
ஒரு சில காலங்கள் கழித்து அவன் சிறையிலிருந்து வெளியில வந்தான். வெளியே வந்த போது அவன் இருதயத்துல அந்த குடும்பத்தை கொன்றுபட வேண்டும், அந்த 2 பிள்ளைகளையும் கொன்றணும், அந்த குடும்பத்தை முற்றிலுமா அழிச்சிருன்னு சொல்லி அவன் கங்கணத்தோடு வெளியில வந்தான். அப்படி வெளிவந்த போன அவன் பேச ஆரம்பித்தான். அந்த குடும்பத்துக்கு எதிராக நின்று பல ரவுடிகளையும் கூட்டிட்டு வந்து அந்த வீட்டு வாசல் அதிகமாக கட்ட ஆரம்பித்தான். இவங்களுக்கு என்ன செய்யன்னு தெரில. ஆண்டவரே, எங்களுக்கு பலன் இல்லை ஆண்டவரே, எங்களுக்கு ரொம்ப கவலை இருக்குது ஆண்டவரே, நீர் தான் எங்களுக்கு துணை இருக்குன்னு சொல்லி அந்த குடும்பமாக கூடி தெய்வ சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த ரவுடி ஒரு காரில் போகும்போது எதிராக ஒரு கார் வந்து அவன் அந்த காரில் மோதி அந்த இடத்துல அவன் உயிரிழந்து போனான். என் கருமையானவர்களே, கர்த்தர் நியாயம் தீர்க்கிறவர். அவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக யார் எழுப்பினாலும் அவர் கண்டிப்பாக அவர் நியாயம் செய்கிற தேவன். நீங்கள் கூட எந்த காரியத்தை குறித்து கலங்கி கொண்டிருக்கீங்களோ, கர்த்தருடைய வாழ்க்கையில கண்டிப்பாக ஒரு அற்புதம் செய்வார். உங்களுக்கு விரோதமாக எப்படிப்பட்ட எதிரிகள் வந்தாலும் அவளை ஆண்டவர் முறியெடுத்து ஒன்றுமெல்லாம் ஆக்கி போடுறத உங்க கண் கூட நீங்க பார்ப்பீங்க. ஆனா நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஜெபிங்க, விசுவாசிங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க. அடுத்தபடியாக வியாதினாலேயோ இல்லைன்னா ஒருவேளை பிசாசு இப்படி நான் அவதிக்கப்பட்டிருக்கேனே, எனக்கு விடுதலை கிடைக்குமா கிடைக்காதா என்று சொல்லி ஒரு கலைஞன உள்ளத்தோடு நீங்க இந்த இடத்துல வந்திருக்கலாம். எனக்கு இந்த வியாதியில் கர்த்தர் எனக்கு கண்டிப்பா விடுதலை கொடுப்பார் என்று சொல்லி ஒரு விசுவாசத்தோடு நீங்க வந்திருக்கலாம். அப்படிப்பட்டவங்களுக்கு கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை அவர் செய்துதான் அனுப்புவார். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 2 முதல் 5 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளில் குருடர், சப்பானிகள், சோம்பின உருப்படையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்கள் தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாய் இருந்தாலும் சொஸ்தமாவான். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். எருசலேமிலே பெதஸ்தா என்று ஒரு குளம் இருந்தது. அந்த குளத்தில் அநேக வியாதியஸ்தர்கள் படுத்திருப்பார்கள். குருடர்கள், சப்பானிகள், ஊனமுடையவர்கள், இப்படி பல தரப்பட்ட வியாதியர்கள் படுத்திருப்பார்கள். அப்பொழுது ஒரு தேவதன் எப்போதாவது வந்து அந்த குளத்தை கலக்குவான். அப்படி கலக்கும் போது யார் முதல்ல கீழே இறங்குறாங்களோ அவங்களுக்கு ஒரு பரிபூர்ணமான விடுதலை கிடைக்கும். அதனால எப்போ அந்த தேவதன் கலக்குவான் என்று சொல்லி அந்த வியாசர்கள் காத்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் இந்த இடத்துல 38 வருஷமாக வியாதியோடு இருந்த ஒரு வியாதியஸ்தன் அங்க படுத்திருந்தார். 38 வருஷம் அவனால் எழும்ப முடியாது, நடக்க முடியாது. யாராவது என்னை கொண்டு போய் விட மாட்டாங்களான்னு சொல்லி அவன் ஒவ்வொரு நாளும் ஏங்கிட்டு இருப்பான். யாருமே அவனை தூக்கிட்டு போகல. அவனை ஆதரவு சொல்ல யாருமே கிடையாது. அவனை ஒரு அன்பாக பேச யாரும் கிடையாது. ஒரு தனிப்பட்ட மனிதனாக, ஒரு அனாதையாக, ஒரு திக்கற்றவனாக, ஒரு ஆறுதலற்றவனாக அவன் இந்த பெதஸ்தா குளத்திலே அவன் படுத்து கிடந்தான். அவனுடைய இருதயத்தை ஆண்டவர் பார்த்தார். ஆண்டவர் இன்றைக்காக சுகம் கொடுப்பார் என்று ஒரு எண்ணத்தோடு தான் படுத்திருந்திருப்பான். ஆண்டவர் அந்த இடத்துல வந்தாரு. அவனை பார்த்து கேட்டாரு, நீங்க சுகமாக விரும்புறேன்னு சொல்லி கேட்டாரு. அப்பா அவன் சொன்ன, ஆண்டவரே, என்னை கொண்டு போய் இந்த குளத்தில் விடுறதுக்கு யாருமே இல்லையா ஆண்டவரே, யாருமே என்னை தூக்கிட்டு போக மாட்டேங்கிறாங்களே, நான் ஒரு அனாதையை போல கிடக்கிறேனே, யாருமே எனக்கு உதவி செய்யலையே ஆண்டவரேன்னு சொல்லி தேவன்ட்டு அவன் சொல்றான். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனமும் 9வது வசனமும் வாசிக்க கேட்போம். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடு என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, நீ எழுந்துரு என்று சொன்னாரு. 2வது சொல்றாரு, உன் படுக்கை எடுன்னு சொல்றாரு. 3வது நீ நடந்து போன்னு சொல்றாரு. 3 காரியங்கள் ஆண்டவர் சொல்றாரு. ஆனால் 3 காரியங்கள் கொடுத்து ஜெபித்தான். இங்கே 3 காரியங்கள் ஆண்டவர் சொல்றாரு, நீ எழுந்துரு, உன் படுக்கை எடுத்துக்கோ, நீ நடந்து போ. அப்போ அவனுக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருந்துச்சுன்னா, ஆண்டவர் சொன்ன உடனே அவன் எழுந்திருந்திருப்பான்.
அவனுக்குள்ள ஒரு அவிசுவாசம் இருந்துச்சுன்னா 38 வருஷம் படுத்து கிடக்கேன், என்னால் எப்படி எழும்ப முடியும், எப்படி என்னால் நான் நடக்க முடியும், இந்த பெட்டை எப்படி என்னால் தூக்க முடியும் அப்படின்னு சொல்லி நினைச்சுதானா அவனுக்கு சுகம் கிடைச்சிருக்காது. லைஃப் லாங் அப்படிதான் படுத்திருப்பான். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை அவனை விசுவாசித்தான். ஆண்டவர் சொன்ன உடனே அவன் எழுந்து அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு அவன் அப்படியே நடந்து போனான். அவனுக்கு ஒரு பரிபூர்ணமான சுகத்தை ஆண்டவர் கொடுத்தார். என் கருமையானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். அதை நம்ம யோசித்து கூட பார்க்க முடியாது. படுத்து படுக்கையில் கிடக்கிறவனை எப்படி ஒரு நொடியில் அவன் எழும்ப முடியும் அப்படின்னு கூட நீங்க ஒருவேளை யோசிக்கலாம். காரணம் அவனுடைய விசுவாசம் தான். அந்த விசுவாசம் அவனை எழும்ப வைத்தது. உங்களோட வாழ்க்கையில கூட நீங்க சில நேரம் ஏதோ ஒரு வியாதி உங்களுக்கு வந்திருக்கலாம், ஏதோ ஒரு பலவீனம் வந்திருக்கலாம். எனக்கு இந்த வியாதி சுகமாகுமா? ஒருவேளை நீங்க பிசாசின் கட்டுல மாந்திரியத்திலேயோ நீங்க பாதிக்கப்பட்ட இந்த இடத்துல வந்து அமர்ந்திருக்கலாம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. சில நேரம் உங்க பிள்ளைகளை குறித்து நீங்க கவலைப்பட்டு கலங்கி கொண்டு இருக்கலாம். என் பிள்ளையோட எதிர்காலம் எப்படி இருக்கும் ஆண்டவரே, என் பிள்ளை இன்னும் ரட்சிக்கப்படலையே, என் பிள்ளைக்கு இன்னும் திருமணம் ஆகலையே, என் பிள்ளைக்கு இன்னும் வேலை கிடைக்கலையே, இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காரியங்களும் பிள்ளைகளை குறித்து நீங்க கலங்கி கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம். உன் பிள்ளைகள் சில கீழ்ப்படியாத பிள்ளைகளாக இருக்கலாம். ஆண்டவரே இப்படி இருக்காங்களே ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க ஒவ்வொரு நாளும் உங்க பிள்ளைகளுக்காக அநேக நேரம் கண்ணீர் வடிச்சு நீங்க ஜெபித்து கொண்டிருக்கலாம். ஆனால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை அழுகையை அவர் குக்கரலை அவர் கேட்கிறவராய் இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரை நாம் வாசிக்க கேட்போம். சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடைப்பட்டவளே, தேற்றவற்றவளே, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உன் அஸ்திவாரமாக்கி உன் பலகணிகளை பளிங்கும் உன் வாசல்களை மாணிக்க கற்களும் உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். கணவனை இழந்த ஒரு சகோதரி இருந்தாங்க. அவங்களுக்கு 7 குழந்தைகள் இருந்துச்சு. திடீரென தான் கணவன் இறந்து விட்டார். இந்த 7 குழந்தைகளை நான் எப்படி வளர்ப்பேன்னு சொல்லி அந்த சகோதரி மிகவும் வேதனைக்குள்ளாக ஒரு கலக்கத்துக்குள்ளாக கடந்து சென்றார்கள். அவர்கள் ஆனால் தெய்வ பக்தி உடையவர்கள். ஆண்டவர் மீது அவளுக்கு அதிக வாஞ்சை உண்டு. படிப்பறிவு அவளுக்கு கிடையாது. வேதத்தை வாசிக்க தெரியாது. ஆனால் வேதத்தில் உள்ள சில வசனங்களை மாத்திரம் அவங்க இருதயத்தில் பதித்து வைத்து அந்த வசனத்தை சொல்லி அவர்கள் ஜெபிப்பது உண்டு. அப்படியாக இப்பொழுது வாசித்த அந்த வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54வது அதிகாரம் 11லிருந்து அந்த 13 வசனங்களை அவங்க ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் வைத்து அவங்க ஜெபிப்பாங்களாம். 3 காரியங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்குது. அந்த வசனத்தில் ஜெபிக்கும் போது, ஆண்டவரே இந்த கல்லுகளை பிரகாசிக்க செய்ய வேண்டிய சொன்னீங்களே ஆண்டவரே, எனக்குரிய இந்த பிள்ளைகளை நீங்க பிரகாசிக்க செய்யுங்கப்பா. எனக்கு எப்படி வளர்க்கணும்னு தெரியாது ஆண்டவரே, நீங்க என் பிள்ளைகளை இங்க வளர்த்து கொடுங்க. 7 பிள்ளைகள் இருக்காங்களே, நான் சாப்பாட்டுக்கு நான் கஷ்டப்படக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுத்தாங்களாம். 2வது சொன்னாங்களாம், உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பாங்கன்னு. ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கு எப்படி போதிக்கணும்னு சொல்லி எனக்கு தெரியாது, வேத வசனம் எல்லாமே எனக்கு தெரியாது ஆண்டவரே, நீங்க என் பிள்ளைகளை போதிச்சு நடத்துங்க ஆண்டவரே. என் பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் உமக்கு பயந்து வாழணும், பரிசுத்தமாய் வாழணும் ஆண்டவரே, கீழ்ப்படுத்துக்கு பிள்ளைகளை வாழணும் ஆண்டவரேன்னு சொல்லி என் பிள்ளைகளுக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சாங்களாம். 3வதாக, உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்குன்னு சொன்னீங்களே, என் பிள்ளைகளை குறித்து நான் எதை குறித்து நான் கவலைப்படக்கூடாது, நான் சமாதானத்தோடு இருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் அவங்கள பிள்ளைகளுக்காக கண்ணீரோடு இந்த வசனத்தை வச்சு அவங்க ஜெபிப்பாங்களாம். கடைசியில் ஆண்டவர் அந்த சகோதரிக்கு ஒரு வல்லமை அதிகமாக கொடுக்க ஆரம்பிச்சாரு, வரன்களை கொடுக்க ஆரம்பிச்சாரு. ஒரு பெரிய ஊழியக்காரியாகிய அந்த சகோதரி அவங்க மாறினாங்களாம். அது நிமித்தமாக அந்த 7 பிள்ளைகளும் ஒரு பெரிய ஊழியக்கார பிள்ளைகளாக கர்த்தர் மாற்றினாராம். எத்தனை பெரிய சந்தோஷம் அந்த சகோதரிக்கு. எப்படி நான் செய்வேன்னு சொல்லி அங்கலாய்த்து கொண்டு கலங்கி போயிருந்தாங்க. அந்த சகோதரி வாழ்க்கையில 7 பிள்ளைகளும் தலை நிமிர்ந்து நிற்கும்படியாக என் தேவனாகிய கர்த்தர் செய்கிறார். ஆகையால் உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஒரு நாள் கைவிட மாட்டார். எதை குறித்து உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்க மாறப்பட்டு இருக்கிறீங்களோ, இன்றைக்கு அந்த பாரத்தை ஆண்டவர் நீக்கி போடுவார். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, என்னிடத்தில் விசுவாசமா இருங்கள், தேவனிடத்தில் விசுவாசமா. ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டார் என்றால் அதன்படி கர்த்தர் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் அவர் செய்துதான் தீர்வார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டீங்க. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஆங்கில வேதாகமத்தில் லெட் நாட் யுவர் ஹார்ட் பி ட்ரபிள்னு போட்டிருக்கோம். அதுக்கு சரியான அர்த்தம் என்னன்னா, எந்த ஒரு காரியத்திலையும் உங்கள் இருதயம் பாரமாகாமல் இருக்கட்டும். எந்த மாதிரியான ஒரு காரியமோ உங்களுடைய இருதயத்தை பாதிக்க வேண்டாம். தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் ஆண்டவர் சொல்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 1வது வசனம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். இந்த வசனத்தின்படியான விசுவாசத்தின் ஒரு பகுதியை பாஸ்டர் அம்மா எடுத்தாங்க. அதன்படி நீங்க விசுவாசித்தீங்கன்னா அற்புதம் நடந்தது. நல்லா கவனிக்க வேண்டாம். ஆண்டவர்கிட்ட ஒரு 100க்கு அதிபதி வந்தான். அதே 8 எழுதப்பட்டிருக்கோம். என் வீட்டில் வேலைக்காரங்க சுகவீனமா இருக்கிற ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றார், நான் வந்து அவனை சுஸ்தப்படுத்துறேன். நீ என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் தகுதி இல்லை. ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என் வேலைக்காரன் சுஸ்தமாயிரும். ஆண்டவர் சொல்றார், இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கவில்லை. சுகமாயிரும். லூக்கா 8வது அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா 43வது வசனத்தில் 12 வருடம் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ பணம் எல்லாத்தையும் செலவழிச்சிட்டா, வியாதி போகல, இரத்தப்போக்கு போய்கிட்டே நிக்கல. இயேசுவை குறித்து கேள்விப்படுறா. அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா எனக்கு சுகமாயிரும். தொடரா சுகமாயிட்டு. நல்ல கவனிங்க, அந்த தொடரா சுகமாயிட்டு. ஆண்டவர் சொல்றாரு, யாரு என்ன தொட்டது? ஆண்டவரே, இவ்வளவு பேரும் நெருக்கிட்டு இருக்கிறாங்களே, யார் என்னை தொட்டதுன்னு சொல்றீரே? அதுக்கு என்ன சொன்னார் தெரியுமா? லூக்கா 8வது அதிகாரம் 46வது வசனத்தில், என்னிடத்திலிருந்து வல்லமை போனதை நான் பார்க்கிறேன். அல்லேலூயா. நீ விசுவாசித்தியா, அற்புதம் நடந்தது. அன்னால் விசுவாசத்தோடு ஆலயத்தில் ஜெபிக்கிறா. அடுத்த ஆண்டு குழந்தையோடு வந்து நிற்கிறா. யோசபாத் கலங்கி போய் நிற்கிறான். யுத்தம் வருது, என்ன நடக்குமோ தெரியாது. ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து விழுகிறான். இந்த யுத்தம் இது இல்லப்பா, இது கர்த்தருடையதுன்னு சொல்றாரு. அவன் யுத்தத்துக்கே போகல, எல்லாவனும் காலி. 38 வருஷம் வியாதி உள்ளவன். அவனை கொண்டு போறதுக்கு யாருமே இல்லை. இயேசுவே வந்து நீ சுகமாக விரும்புறியான்னு கேட்கிறாரு. என்னை குளத்துல கொண்டு போய் யாருமே இல்லை ஆண்டவரேங்கிறான். எழுந்து நடங்கிறாரு, நடந்துடுறான். அல்லேலூயா. இதைத்தான் ஒரு பகுதி பார்த்தோம். இப்போ உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக ஆண்டவர் சொல்றார். லெட் நாட் யுவர் ஹார்ட் பி ட்ரபிள். நம்முடைய இருதயம் எந்த காரியத்திலையும் பாதிக்கப்படக்கூடாது,
பாரப்படக்கூடாதுன்னு அர்த்தம். அநேக நேரங்களில் பிசாசினுடைய தந்திரமே பல கவலைகள் அல்லது பயங்கள் அல்லது பிரச்சனைகளை கொடுத்து உங்கள் இருதய சமாதானத்தை எடுத்துடுவான். உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற ஒரு நம்பிக்கையை எடுத்துடுவான். நம்மளை பயமுறுத்துகிறது அல்லது நம்மளை கவலைக்குள்ளே கொண்டு போகிறது இது பிசாசுடைய தந்திரம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் கலங்க வேண்டாம். கவலையினால் கலங்கிறது உண்டு. இல்லை கவனிங்க, கலக்க சொன்னால் நம்முடைய இருதயம் பாதிக்கப்படுதுன்னு அர்த்தம். இட் இஸ் ட்ரபிள்டு பை சம் மீன்ஸ். சில காரியங்களால் பாதிக்கப்படுறது. அப்போ கவலையினால் இருதயம் கலங்குகிறது உண்டு, பயத்தினால இருதயம் கலங்குகிறது உண்டு. அந்த கலக்கத்துக்கு மட்டும் ஒரு சில வசனத்தை வாசித்துட்டு மேட்டருக்குள்ள போயிடுவோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 38வது வசனத்தில் இருந்து வாசிப்போம். பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து, பற்பல வேலைகளை செய்வது வீட்டில் சகோதரிகள், உங்களுக்கெல்லாம் இந்த செய்தி. நம்ம வீட்டில் நம்ம என்ன சொல்லுவோம், எல்லா வேலையும் நான் ஒத்தையில செய்ய வேண்டியது. என் ஹஸ்பண்டு உதவுறாரா, என் பிள்ளைகள் உதவுதா, யாருக்கு என் கஷ்டம் தெரியுது, அப்படி தானே சொல்லுவோம். அதனால இது உங்களுக்குங்கிற வாசிப்போம். அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றால். இதுதானே நம்ம அனுதின போராட்டம். இப்போ சகோதரிகளுக்கெல்லாம் உள்ள போராட்டம் என்ன, இன்னைக்கு முடிஞ்சிருது. ராத்திரி படுக்க போகும்போது நாளைக்கு என்ன குழம்பு வைக்கிறது, நாளைக்கு என்ன கூட்டு வைக்கிறது, இதே ஒரு போராட்டம். ஆனா வீட்டில் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் வேலை பார்க்கறது நீங்க தான். அது உங்க கணவருக்கு தெரியுமா? தெரியாது. அவர் ஜம்முன்னு வேலைக்கு போயிட்டு ஜம்முன்னு வந்துடுவாரு, அப்படிதானே? ஆமா. அதே மாதிரி தான் சொல்றா, நான் தனியா வேலை பார்த்துட்டு இருக்க ஆண்டவரே. அவன் மரியாள் என்ன செய்கிறா, ஆண்டோடைய பாதத்துல உட்கார்ந்து அவர் பேசுறதை கேட்டுக்கிட்டே இருக்கிறா. வாசிப்போம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு அதுதானே. கல்யாணம் முடிச்சு மருமக வீட்டுக்கு வந்துடுவா, மகா உடைச்சா மண்குடம், மருமக உடைச்சா பொன்குடம். மகா 10 மணி வரைக்கும் தூங்குவா, தூங்கு 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 தூங்கு. மருமக 6 மணிக்கு எந்திரிக்க, ஏடி இதை எங்கடி கத்துட்டு வந்த சொல்லுவோங்களா? கவனிங்க, எல்லாம் உங்களுக்கு தான் செய்தி. இப்படித்தான் நம்ம தேவையில்லாத கவலைய உள்ள கொண்டு போய்கிறோம். உள்ள நல்லா கவனிக்க வேண்டும். தேவையில்லாத ஒரு கவலைய உள்ள கொண்டு போயிடுறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், மார்த்தாளே மார்த்தாளே, அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டெடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். தேவையானது ஒன்றே.
நம்ம அநேக நேரங்களில் we are worried about many things. அநேக காரியங்களை குறித்து நம்ம கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறோம். சில நேரங்களில் பயமே ஒரு கலக்கம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 45வது வசனத்திலிருந்து வாசிங்க. அவர் ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி அக்கரையில் பெத்சாயிதாவுக்கு எதிராக தமக்கு முன்னே போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறினார். ஆண்டவர் எந்த சூழ்நிலையும் ஜெபத்தை மட்டும் விடவே மாட்டாரு. நாம ஜெபிக்காததுனாலதான் அநேக கவலைகள் நமக்குள்ள வருக காரணமே. வாசிப்போம். சாயங்காலமான போது படவு நடுக்கடலில் இருந்தது. அவரோ கரையிலே தனிமையாயிருந்தார். அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராயிருந்தபடியினால் அவர்கள் கண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு ராத்திரியில் 4ஆம் ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து அவர்களை கடந்து போகிறது போல் காணப்பட்டார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை அவர்கள் கண்டு ஆவேசம் என்று எண்ணி சத்தமிட்டு அலறினார்கள். அவர்கள் எல்லாரும் அவரை கண்டு கலக்கம் அடைந்தார்கள். பயத்தினால, தேவையில்லாத ஒரு பயம் அவருடைய இருதயத்தை கலங்கடிக்கிறது. வாசிப்போம். உடனே அவர் அவர்களோட பேசி திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்று சொல்லி அவர்கள் இருந்த படவில் ஏறினார். அப்பொழுது காற்று அமர்ந்தது. அநேக நேரங்கள்ல பயத்தினால ஒரு கலக்கம். இப்படித்தான் பல காரியத்தை நம்ம உள்ள கொண்டு வந்து கவலைப்படுகிறோம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 36லிருந்து 40 வரை வாசிங்க. அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படவுகளும் அவரோடு கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழற்காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. பெரிய புயல், பெரிய சூறாவளி அடிக்குது, படகெல்லாம் ஆடுகிறது. வாசிப்போம். கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையினை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது, உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். என்னது நாங்க மடிந்து போகிறது, செத்துருவோமோ? நல்லா கவனிக்க வேண்டாம். சின்ன காரியத்தில் நமக்குள்ள பயம் வந்துடும். அவுட், அவ்வளவுதான் பொழுது. எனக்கு ஒரு தலை வலி வந்துட்டுன்னு வச்சுக்கிடுங்க, அது தாங்க முடியாத தலை வலி வந்தோன்னு என்ன செஞ்சிடறோம்? மேட்ரு என்னோட முடிஞ்சு போச்சு. மேட்ரு என்னோட முடிஞ்சு போச்சு அவங்க நினைக்கிறது பார்த்தா நம்மளையும் பயம் காட்டிடுவாங்க. தெரியுதா? அதுக்கு தான் ஆண்டவர் இன்னைக்கு உங்களோட கூட பேசுகிறாரு. உங்க இருதயம் கலங்காதிருப்பதாக. வாசிப்போம். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் பயந்தீங்க? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்றார். அவன் நல்ல கவனிக்க வேண்டும். ஏன் விசுவாசம் இல்லை? இப்ப ஆண்டவர் இங்க வேதத்தை வாசிக்கிறோம். யோவான் 14:1 உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். இதனுடைய அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இயேசு தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் மட்டும் சொல்லாம என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் சொல்றாரு. எதனால தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் சொல்றாரு? யோவான் 14வது அதிகாரம் 2வது 3வது வசனத்தை வாசிப்போம். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு.
அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். ஆண்டவர் எதுக்காக உங்க இருதயம் கலங்க வேண்டாங்கிறாரு? நம்ம உலக பிரகாரமாக பல காரியங்களை நினைத்து குழம்புகிறோம், கவலைப்படுகிறோம், கலங்கி கொண்டிருக்கிறோம். அதுக்குதான் ஆண்டவர் சொல்றாரு, என் பிதாவினுடைய வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, நான் ஒன்றை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் ஆயத்தம் பண்ணிட்டு நான் மறுபடியும் வந்து உங்களை என்னோட சேர்த்து கொள்ளுகிறேன். நாம வாழுகிறது ஒரு தற்காலிகமான உபத்திரவம் நிறைந்த பாடுகள் உள்ள ஒரு உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அதுக்காக தான் கர்த்தர் சொல்றாரு, நீ ஒரு டெம்பரரியான உலகத்துல தான் வாழ்ற, ஏன் கலங்குற, நீ ஏன் கவலைப்படுகிற? தேவனிடத்துல விசுவாசமாயிரு, என்னிடத்திலே விசுவாசமாயிருங்க. ஏன் அப்படி சொன்னாரு? சில கிறிஸ்தவர்கள சில குரூப் இருக்காங்க, அவங்க யெகோவா தேவனை மட்டும்தான் நம்புவாங்க. இன்னொரு குரூப் இருக்கிறாங்க, அவங்க தேவனை எல்லாம் நம்ப மாட்டாங்க, இயேசுவை மட்டும் நம்புவாங்க. இந்த யெகோவாவை மட்டும் நம்புறவன் பரலோகத்துக்கு போக மாட்டான், இந்த இயேசுவை மட்டும் நம்புகிறவன் பரலோகத்துக்கு போக மாட்டான். அதனால தான் இயேசு சொன்னார், தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்க, என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்க. ஏன்னா நீ பரலோகம் சொல்லும் பொழுது அங்க பிதா இருக்கிறாரு. உங்களை இயேசு அந்த பிதாட்ட தான் கூட்டிட்டு போவாரு. அந்த பிதாவை நம்பாம இருக்கிறவங்க போக முடியுமா? எல்லாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது, பிதா வந்து எல்லாரையும் கூட்டிட்டு மேல போக மாட்டாரு, இயேசுவை தான் அனுப்பி விடுவாரு. அந்த இயேசு தான் வந்து நம்மளை மேல கொண்டு போக முடியும். அவர் தான் வழி. அப்ப அவரை விசுவாசிக்காதவன் மேல போக முடியாது. அதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், யோவான் 14வது அதிகாரம் 6வது வசனம். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அப்ப இயேசுவை விசுவாசிக்காம பிதாவை மட்டும் விசுவாசிக்கிறோம், போக முடியுமா? போக முடியாது. அப்ப தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள் சொல்றதனுடைய அர்த்தம், அந்த விசுவாசத்தின் பெயர் ரட்சிப்பின் விசுவாசம். நல்லா கவனிங்க, அதற்கு பேரு ரட்சிப்பின் விசுவாசம். ரோமரின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 1வது வசனமும் 9வது வசனமும். சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாயிருக்கிறது. இஸ்ரவேலர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது, இந்த ரட்சிப்பை குறித்து பேசிக்கிட்டு தான் அவன் 9வது வசனத்துல சொல்றான். வாசிப்போம். என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு, கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். யார் எழுப்பினார்னு விசுவாசிக்கணுமா? தேவன் எழுப்பினார். அப்போ நீ இயேசுவை அறிக்கையிடுகிற, எனக்காக இவர் மரித்தார், அந்த இயேசுவை என் தேவாதி தேவன் எழுப்பினார், அவர் என்னையும் எழுப்புவார். அப்போ அந்த ரட்சிப்புன்னு சொல்றது இயேசுவோடும் பிதாவோடும் இணைக்கப்படுகிறதை நம்ம வாசிக்கிறோம். அதனாலதான் இயேசு கிறிஸ்துவே சொன்னார், யோவான் எழுதின சுவிசேஷம்
6வது அதிகாரம் 37 இருந்து 40 வரை வாசிப்போம். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. பிதாவானவர் கொடுக்கிறது தான் வருங்கிறாரு, தன்னால வந்துடாது. நல்லா கவனிக்க வேண்டாம். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிறது எல்லாம் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுகிறது இல்லை. என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்தில் இருந்து இறங்கி வந்தேன். என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவர் சொல்றாரு. அப்படின்னா அந்த பிதாவையும் நீ விசுவாசிக்கணும், இயேசுவையும் விசுவாசிக்கணும். வாசிப்போம். அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாயிருக்கிறது. குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாய் இருக்கிறது என்றார். இவர் எழுப்புறதும் அவருடைய சித்தம் தான், அவருடைய சித்தத்துக்கு மாறாக இல்லை. 44வது வசனம், என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாட்டா என்கிட்ட வரமாட்டான். அதனாலதான் இயேசு என் பிதாவை விசுவாசிங்க, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாக. ஏன்னா இயேசுவும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறார்களா. வாசிப்போமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 10வது வசனம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் அன்றே வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். ஆண்டவர் சொல்லுகிறாரே, திருடன் கையில இருந்து நம்மளை ஆண்டவர் விடுதலை செய்து கொண்டு வருகிறதற்காகவே நம்மளை அழைத்து கொண்டு வருகிறார். அதனால தான் இயேசு சொன்னார், நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமாயிருக்கிறேன். இயேசுவே சொன்னார். யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16-17. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். நல்ல கவனிங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறேன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தர்லி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்னு பிதாவை சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அவருடைய அன்பு மிகுதியாக தான் தன்னுடைய ஒரே குமாரனை அனுப்புகிறாரு. 1 யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசித்தா, அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இனிதென்று அறிந்திருக்கிறோம். அப்ப நமக்காகவே அவர் தம்முடைய ஜீவனையே கொடுக்கிறார். வாசஸ்தலங்கள் உண்டு, ஒன்றை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் ஆயத்தம் பண்ணின பின்பு நான் வந்து உங்களை மறுபடியும் நான் இருக்கிற இடத்துக்கு உங்களை அழைத்து செல்வேன்னு சொன்னாரே. எல்லாருக்கும் பரலோகத்தில் ஒரு வீடு உண்டு. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 1வது வசனம். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அடைந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு நமக்கு, அங்கத்தான் நம்ம போகிறோம். இங்க உள்ள ஒவ்வொரு காரியத்துக்கும் நம்ம கவலைப்பட்டு நம்ம பரலோகத்தை இழந்துருவோம். அது தெரியுமா? லூக்கா எழுதின சுவிசேஷம்
51வது அதிகாரம் 34வது வசனம். உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாத படிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராது படிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். நீங்க நினையாத நேரத்துல அந்த நாள் வராதபடிக்கு. அப்ப ஆண்டவர் நம்மள்கிட்ட எதிர்பார்க்கிறதெல்லாம், உலக காரியத்துக்காக ஏன் கவலைப்படுற? உனக்குன்னு பரலோகத்தில் ஒரு வீடு வைத்திருக்கிறேன். நீ நிரந்தரமா நித்திய காலமாய் அந்த வீட்டுல வந்து இருக்க போகிறாய். அல்லேலூயா. அதனால உங்க இருதயம் கலங்காதிருக்கட்டும். தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள். என் இயேசு சொன்னார். அல்லேலூயா.